ஹாய் நண்பர்கள், நான் இப்போ யாரை பற்றி என்ன டாபிக் பற்றி பேசுகிறேன்னா, அந்த ராகுல் டிக்கா அவங்கள பற்றி தான் அந்த டாப்பிக்கை பேச போகிறேன். பட் என்னோடய சுய விருப்பம், அது யாரும் இது பண்ணல. பட் நான் வந்து இது நான் ஒரு விளம்பரத்துக்காண்டியோ ஒரு டிஆர்பிக்காண்டி நான் பேச வரல. மற்றவங்க மாதிரி புரியுதுங்களா? ஒருத்தவங்க லைஃப்பை பற்றி பேசுகிற மிகப்பெரிய தப்பு. எனக்கு தெரியாத பேசுகிறேன். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த பையன் அவனோட அந்த பையன் வந்து டிக்டாக்கு மற்ற சோசியல் மீடியா ஃபுல்லாக ஒன்று அந்த பையன் மேரேஜ் ஆகாத பையன். அவன் சின்ன பையன், அவன் நல்லா ஆக்டிவிட்டி உள்ளவங்க, எல்லாம் சிரிக்க வைக்கிற பையன். அந்த பையன் நல்லா ஆக்டிவிட்டி, நல்ல கேரக்டர். இந்த மாதிரி எல்லாமே எல்லாத்துக்குமே வந்து எல்லா மக்களுக்கும் அது தெரியும். அப்படிதான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்திருக்கீங்க இது வரைக்கும். அந்த பையன் இறந்த பின்னாடியும் தெரியுது அவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆனது, அப்புறம் அது டைவர்ஸ் ஆனது, அதுக்கப்புறம் செகண்ட் மேரேஜ் ஆனது, இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் தெரியுது. பட் ஏன் அந்த பையன் வந்து அவங்களோட செல்ஃப் லைஃப் வந்து இதில் வந்து வெளியே வந்து சொசைட்டி சொல்லலை. சரி, ஓகே, இவரோட அவங்க செல்ஃப் லைஃப் அது தேவை கிடையாது. பட் அவங்க என்ன ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இன்ஸ்டாமில் தான் பழகினேன், அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகணும், அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பழகணும், அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணி நாங்கள் வந்து ஒன்றா தான் இருக்கோம், ஒன்றா தான் ஃபேமிலியோடு இருந்தோம் எங்கள் மாமியார் வீட்டில். அதுக்கப்புறம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க செப்பரேட்டாக போயிட்டோம் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, பட் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ண பையன் வந்து மேரேஜ் பண்ண பொண்ணு வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு ப்ரூஃப் இருக்குது. ஏன் டைவர்ஸ் பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ரிஜிஸ்டர்ஸ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, பதிவு திருமணம் பண்ணியிருக்காங்க. பட் அதனால தான் அவங்க அந்த டைவர்ஸ் ஆகிறது ரிஜிஸ்டர் பண்ணால தான் டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து எந்த ஒரு இது சரி, ஓகே, எல்லாமே தெரியுதுல்ல. இவ்வளோ நாள் உள்ளவங்க வந்து ஏன் நம்மளை வந்து அவன் வந்து நம்மளை வந்து எதுக்கு மீடியாவுக்கோ யாருக்கும் காமிக்காமல் இருந்திருக்கா? அது யோசிக்கணும்ல. செகண்ட் ஒய்ஃப் வந்து யோசிக்கிறேன். அது இன்னொரு ரீசன்னா அந்த என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க அதுவும் யோசிச்சுக்கணும். ரெண்டாவது வந்து இவங்க ஏதாச்சும் ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் இவங்க பண்ணியிருக்கணும். சரி, ஓகே, எல்லாம் ஓகே, எனக்கு காமிக்கவே நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் பண்ணது கூப்பிட்டு போய் பண்ணியிருக்கணும். மேரேஜ் போய் இவ்வளோ பத்திரிக்கை எடுத்து ஊரே கூப்பிட்டு பண்ணியிருக்காங்க. ஒரு பதிவு திருமணம் பண்ண முடியாதா? அதுவும் பண்ணலை. பட் என்ன ரீசன்னா, இதில் என்ன ரொம்ப பாதிக்கப்படுற யாருன்னா அந்த பொண்ணு. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திங்ஸ் வேணும், எல்லாம் வேணும், அவனோட யூஸ் பண்ண எல்லாம் வேணும் சொல்கிறாங்க. நீ திங்ஸு இதுவும் பண்ண அன்றைக்கி உன் பையனை வந்து தண்ணி கொடுத்து போகாமல் விட்டுருந்தேன்னா இவ்வளோ ஒரு விரத்தியாக இருந்தால் அந்த பையன் ஆக்சிட் ஆகிருக்கணும். அவங்க என்ன மனசில் பண்ணியிருக்கானோ என்ன பண்ணி அந்த பையனுக்கு மட்டும் தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. எத்தனையோ டிஆர்பிக்காண்டி நான் என்னால் தான் இது பண்ணான்னு யாரோ பேசியிருக்காங்க. அப்போ நிறைய பேர் டிஆர்பிக்காண்டி பேசிட்டாங்க. அது சுத்த வேஸ்ட் என்னை கேட்டால். என்ன சுத்த வேஸ்ட் அதை பேசுது. பாவம், அந்த பையன் இறந்து போயிட்டான். அவனோட ப்ராப்ளம் அவனோட செல்ஃப் லைஃப் அது வந்து இறந்து போயிட்டான். அவனோட ப்ராப்ளம் பாதிக்கப்படுறது வந்து அந்த பொண்ணும் அவங்க அம்மா தான் பாதிக்கப்படுறாங்க. இதுங்க இதில் வந்து அம்மா வந்து எல்லா திங்ஸ் வேணும்னு சொல்கிறது. இவங்க அது எனக்கு வேணாம். இந்த பொண்ணு என்ன பண்ணுது, எனக்கு திங்ஸ் எதுவும் ஃபஸ்ட்டு திங்ஸ் வேணும்னு சொல்லிச்சு. அப்போ திங்ஸ் வேணாம், எனக்கு வந்து உரிமை வேணும், எனக்கு மனைவின்னு ஒரு உரிமை கொடுத்துருந்தாங்க. அதுக்குன்னு ஒரு கோர்ட் இருக்குது, அதுக்குன்னு போலீஸ் இருக்காங்க, அதுக்குன்னு எவிடன்ஸ் இருக்குது. அந்த கோவிலில் போயிட்டு அந்த ரசீதை வாங்கி அந்த ரசீதை வாங்கி கொண்டு போய் பத்திரிக்கை கொண்டு கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் டென்ஷன் எல்லாமே ரூல்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். அதை விட்டுட்டு வந்து மீடியாவில் போய் வந்து இன்டர்வியூ கொடுக்குறது நல்லா இருக்கா? ஓரளவு அதுக்கு ரூல்ஸ் இருக்குது, அது ஃபாலோ இருக்குது, அதான் பண்ணணும். அவங்க டிஆர்பிக்காண்டி அவங்க செல்ஃபிஷாக இருக்காங்கப்பா. இது ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு பையன் இறந்து போயிட்டானா அதை இவ்வளோ யூஸ் பண்ணுவாங்களா, மிஸ்யூஸ் பண்ணுவாங்களா? இது எதுக்குன்னு தெரியல. கண்டிப்பாக அது என்ன எது நோக்கி போயிட்டுருக்குன்னு தெரியல. ஆனால் வந்து இவ்வளோ ஒரு பப்ளிசிட்டி இருக்கிற பையன் வந்து மேரேஜ் ஆனதை சொல்லியிருக்கணும். அது உண்மை தான். அது அவன் சொல்ல மாட்டேது தப்பு. இந்த பொண்ணை யோசிச்சிட்டாலும் சரி, சொல்ல விட்டாலும் போய் பதிவு திருமணம் பண்ணியிருக்கணும். லவ் அண்ட் அரேஞ்சில் பதிவு திருமணம் பண்ணி பத்திரிகை அதுவும் பண்ணலை. அப்போ என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அப்போ என்ன ரீசன் சொல்லுங்கள்? சொல்லுங்கள், நீங்களே சொல்லணும். எல்லாமே கண்டிப்பாக நீங்களே சொல்லணும். உண்மையிலேயே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இது யாரோட தப்பு இல்லை. இந்த பையன் வந்து மீடியாவுக்கு எது காமிக்க மாட்டான், செல்ஃப் லைஃப்பை எல்லா யூடியூப்
சொந்தக்காரவங்களும் மேரேஜ் பண்ணாலும் அவங்க வீட்டில் எடுத்து போடுவாங்க. இந்த பையன் போடலை, மேரேஜ் அதை காட்டிக்கவே இல்லை, மேரேஜ் ஆகிற மாதிரி எல்லா இன்டர்வியூ அப்படி சொல்லியிருக்கான். ஒரு வார்த்தை எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லவே கிடையாது. எல்லாம் இவ நோட் பண்ணுங்கன்னு சொல்லவே கிடையாது. இவ எல்லாரும் சொல்லாமல் ஒரு வீடியோவோட சொல்லவே இல்லை. அவனோட கேரியர் அவன்கிட்ட என்ன மைண்ட் செட் இருக்கோ அதை எப்படி பார்க்குறாங்கன்னா மக்கள் வந்து ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தாங்கன்னா, இந்த பையனுக்கு மேரேஜ் ஆகலை, இவன் ஒரு சின்ன பையன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், அப்புறம் கோர்ஸ்க்கானே பண்ணிக்கிட்டு இருக்கான், அது வீடியோ போடுறான், அவன் எல்லாம் சரிக்கா. அது மட்டும் தான் இந்த உலகத்துக்குள்ள மக்களுக்கு தெரியும். அவன் செல்ஃபில் எப்படி அது தெரியாது, புரியுதுங்களா? அது என்னமோ போக போக தெரியும். ஆனால் என்ன சொல்கிறேன்னா, இது யூஸ் பண்ணுறது வந்து டிஆர்பி நிறைய வீடியோலாம் போடுறாங்க. எனக்குலாம் மனசு கஷ்டமாக இருக்குது. இவங்க இது மீடியாவை போனாலுமே அங்கிட்ட போய் போலீஸ் கோர்ட் நிறைய ரூல்ஸ் இருக்குது, நிறைய ஃபாலோ இருக்குது. அது முக்கியமாக என்னென்ன எவிடன்ஸ் அதை வச்சு அவங்கள அந்த பொண்ணு வந்து கண்டிப்பாக வந்து அங்கே போய் நீதிமன்றத்தை வந்து அணுகினாலோ அந்த போலீஸ் கண்டிப்பாக ஒரு முடிவு கிடைக்கும். இதுதான் உண்மை. சரி, இதில் வந்து என்னோட கருத்து சொல்லியிருக்கேன். இதை யார் மனம் புண்படுத்தாவோ எதுக்கோ நான் சொல்ல, என் மனம் என்னோட கருத்தை சொல்லியிருக்கேன்ப்பா. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மிகவும் நன்றி. இதுக்கு எல்லாருக்குமே காலம் பதில் சொல்லும்.